ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம்பரணி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோவை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சவுந்தரபாண்டி என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய பாண்டியம்மாளுடைய ஆவியை வீட்டை விட்டு வெளியில் விரட்டணும் அப்படின்றதுக்காக பவர்ஃபுல்லான மந்திரவாதியை வீட்டுக்கு வர வச்சு பூஜையெல்லாம் செய்கிறாங்க. இந்த பூஜையில் சண்முகம் சொன்ன மாதிரி சிவபாலன் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் பார்க்காத நேரமாக கண்ணை மூடிட்டு இருக்க நேரமாக பார்த்து தேங்காவை மாற்றி வைக்கிறாங்க. அந்த பவர்ஃபுல்லான பூசாரியும் அந்த தேங்காவை உடைக்கும் போது ரத்தமாக வருது. ஸோ இதை பார்த்ததுமே இங்கே பவர்ஃபுல்லான ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தெறிக்க ஓடிட்டாரு. எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாக்கியம் ஒரு பக்கம் மயங்கி கீழே விளையாடுறாங்க. இதை பார்த்து சிவபாலன் சவுந்தரபாண்டி கிட்ட இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவர் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சவுந்தரபாண்டி கிட்ட சொல்ல சவுந்தரபாண்டியும் ஓகே சொல்லிட்டாங்க. மறுநாள் சிவபாலன் சவுந்தரபாண்டியை கூட்டிகிட்டு நேராக அங்கே மசூதிக்கு போகிறாரு. மசூதியில் இருக்கக்கூடிய அந்த பாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பாய் வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம சண்முகம் தான் பாய் கெட்டப்பில் இருக்கார். ஸோ அவரை பார்த்ததுமே உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பேச பட்டும் படாமலும் பேசிட்டு சண்முகம் அங்கேருந்து போகிறாங்க. என்னது இவர் இப்படி பேசிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கே சிவபாலன் அவரை நான் சமாதானப்படுத்திட்டு வாரேன்னு சொல்லி சண்முகத்தை கிட்ட வந்து பேச, என்ன அத்தா நீங்கள் அவர்கிட்ட சரியாக பேசாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட நின்று நிதானமாக பேசியிருந்தா அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். இப்போ பாரு உங்கள் அப்பா பயத்தில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கான், சரி போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சவுந்தரபாண்டியை கூட்டிகிட்டு வர சொல்ல சிவபாலனும் சவுந்தரபாண்டியும் சண்முகம் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அப்போது சவுந்தரபாண்டியை பார்த்ததுமே இங்கே சண்முகம் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் துஷ்ட சக்தி வந்து இருக்குது, அது பவர்ஃபுல்லாக இருக்குது, அது உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்ல இங்கே சவுந்தரபாண்டி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சரி உங்களை சுத்தத்துக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்கும்போது அந்த இடத்துல சவுந்தரபாண்டி என் அக்காவுக்கு என் மேலே ரொம்ப பாசம், செத்து போனாலும் என்னை விட்டு பிரியாமல் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்க இதை எப்படி சரி கட்டலான்னு ஐடியா கேட்குறாங்க. அப்போது சண்முகம் அதற்கான ஐடியாவை வந்து கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது குழந்தை பிறந்திருக்கணுமே, ஒரு தூய ஆத்மாவனால தான் இந்த பேயை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் என் அண்ணாவுக்கும் அன்னிக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டீங்க, அந்த குழந்தை இருந்தால் தான் இந்த ஆவி வந்து உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னதும் இங்கே சவுந்தரபாண்டி செம்ம ஷாக்காராரு. இதோட லாஸ்ட் எபிசோட முடிச்சிருந்தாங்க. சரி ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது சண்முகம் சொன்னபடியே சவுந்தரபாண்டி தன்னுடைய பேத்தியையும் மருமகளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக சண்முகம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே எசக்கியுடைய குழந்தைய வந்து கொஞ்சிறாரு. இதை பார்த்த எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங், என்னடா இது இவர் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது சண்முகத்தோட என்ட்ரி. அப்போது எசக்கி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மாமா இது மாதிரி என்னையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு, ஸோ பரணி தான் சொன்னால் நீ வந்ததுக்கப்புறம் போகலான்னு, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல சண்முகத்துடைய முடிவு என்னென்னு பார்த்தா, நான் இப்போலாம் அனுப்பி வைக்க முடியாது, மேலத்தாளத்தோடு வந்து கூப்பிட்டா தான் என்னுடைய தங்கச்சி குழந்தையும் நான் அனுப்பி வைப்பேன்னு சொல்ல, என்னடா இது இவன் இப்படி ஒரு டிஸ்டர்ப் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரொமோவையும் முடிச்சிருக்காங்க. எப்படியும் சண்முகம் சொன்னபடி சவுந்தரபாண்டி செய்யத்தான் போகிறாரு. ஸோ செஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே சண்முகத்துடைய வேலைன்னு தெரிஞ்சால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.